வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கொஸ்டின் பாருங்கள். 4, 16, 7 4வது விகிதத்தை காண்க. ஓகேங்களா. ஸோ 4வது விகிதம்னு கேட்டாலும் சரி, 3வது விகிதம்னு கேள்வி வரும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்டாலும் எப்படி போடலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ 4வது விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மலாக விகித சமன் விதி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ A/B = C/D. இந்த இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக 2 டபுள் ஈஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிறது ABC அப்படின்னு எடுத்துக்கோங்க. D தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க, 4, 16, 7 இது நமக்கு தெரியாது, டீனே வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா 2 இது எப்படி வரும்னா விகித சமன் விதி யூஸ் பண்ணுவோம். கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்போ 16 × 7 / 4ன்னு போடுங்க. ஓகேங்களா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் பாருங்கள், 4ஆல் அடித்தா 4, 7 4 28. ஸோ இதுக்கான ஆன்சர் B. இந்த மாதிரி போடாமல் ஈஸியாக ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் போடலாம். அது எப்படி அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்களா 3 வேல்யூ 4, 16, 7ன்னு. ஓகேவா. என்ன பண்ணணும்னா இதை 2 இருக்கு இல்லையா, இதை 2ஐயும் அப்படியே பெருக்குங்க. டிவைடட் பைக்கு கீழே இதை போட்டுருங்க, ஃபஸ்ட்டு வர வேல்யூ. ஓகேங்களா. ஸோ கடைசியாக கொடுக்குற 2 வேல்யூவை மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். டிவைடட் பைக்கு கீழே ஃபஸ்ட்டு வர நம்பரை போட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் 4வது விகித சமன். ஓகேவா. ஒருவேளை 3வது விகித சமனும் கேட்பாங்க. அது எப்படி இருக்குன்னா AB கொடுத்துருவாங்க, 2 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு 3வது விகித சமன் கேட்பாங்க. அது எப்படி போடலான்னா A/B = B/C இதை வச்சு தான் போடணும். ஸோ இதை 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர், இதை 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். அப்போ B² = AC அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ C வந்துட்டு வச்சுக்கிட்டு ஏவை டிவைடட் பை கீழே போடணும். இது வந்து எப்படி ஷார்ட்கட் வச்சு போடலாம் அப்படின்னா இப்போ 2 நம்பர் 2, 4ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆவதாக வர நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க, டிவைடட் பை ஃபஸ்ட்டு வர நம்பரை போடுங்க. அதுதான் 3வது விகித சமன். ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நீங்கள் போடலாம். ஓகேவா.